நமஸ்காரம். இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். அஸ்மத் சர்வகுருப்ஜோ நமக. இப்போ நம்ம பார்க்க போகிறது குரு பெயர்ச்சி. குரு பெயர்ச்சி 1/5/2024 நிகழக்கூடியது. குரு நமக்கு என்ன செய்வார், என்ன செஞ்சார், ஏன் குரு பெயர்ச்சி நம்ம கொண்டாடணும், முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் பெயர்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த குரு அப்படிங்கிறது ஒரு கிரகம், ஒரு பிளானட். காலங்காலத்தால் நம்ம ஏந்திருந்தோம்னா பிளானட் இல்லாமல் நம்மளால் ஒரு கிரகத்தினுடைய பிடிமானம், அதனுடைய அழுத்தம் இல்லாமல் நம்ம இல்லை. கிரகம்னா சூரிய குடும்பம்னு நாம் சொல்கிறோம். சூரியனில் ஆரம்பித்து வரக்கூடியதான் சூரிய குடும்பம். மிக மிக அழுத்தத்தை தரக்கூடியதாக, ஏன்னா வெளிச்சம், நமக்கு வெளிச்சம் இல்லைன்னா உயிர்களுடைய வளர்ச்சி இல்லை. மெயினாக அந்த வெளிச்சத்தை தரக்கூடியது, நம்ம கண்ணெதிர்க்க உதிக்கக்கூடியது சூரியன். அந்த சூரியன் நம்ம காலங்காலத்தால் பார்க்குறோம். அந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடியது தான் கிரகங்கள், பிளானட்ஸ். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சாட்டர்ன். இந்த சூரிய குடும்பத்திலேயே மிக பெரிய கிரகம், பெரிய பிளானட் அப்படின்னு பார்த்தோம்னா குரு தான். ப்ரஹஸ்பதி என்று அழைக்கக்கூடிய குரு. இது இருக்கிறதுலேயே கிரகங்களிலேயே ராஜ கிரகம் என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சூரிய குடும்பங்களிலே இருக்கக்கூடியது குரு. குரு பகவான் என்று தான் நாம் சொல்கிறோம். சனி பகவான், குரு பகவான், இவர் ரெண்டு பேருக்கு தான் அதிகமாக நிலாக்கள் இருக்குது. சுற்றுவட்ட பாதையிலே சுற்றி வரக்கூடிய நிலாக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது குரு பகவான். அதனால தான் செவ்வாய் பகவான்னு சொல்கிறதில்லை, சனி பகவானும் குரு பகவானும் ஒரு மனுஷனுக்கு அதிகமாக இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடியது, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஒளிக்கு அடுத்தபடியாக, அதாவது சந்திரன் சூரியனுக்கு அடுத்தபடியாக, ஏன்னா ஒளியை தர்றது சூரியன். அந்த சூரியனுக்கு அடுத்தபடியாக அந்த குடும்பத்திலே ஒரு இம்பேக்டை, தாக்குதலை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொன்னோம்னா குரு பகவானுடைய கிரகம் தான். வியாழன் அப்படின்னு சொல்கிறோம். ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு கிரகம் இந்த சூரிய குடும்பத்திலேயே மிகவும் நேர்த்தியான தன்மையோடு இருக்கக்கூடியது. அது உள்ள பார்த்தோம்னா நமக்கு ஒரு சின்ன பள்ளம் மாதிரி இருக்கும். நீங்கள் குருவனுடைய கிரகத்தை எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஸ்மால் இம்பேக்ட் இருக்கும். அது அதனுடைய விசேஷத்தன்மையை கொண்டதாக இருக்கிறது. அதை நம்ம உள்ளே போக வேண்டாம். இது சூரியனிலிருந்து வரக்கூடிய, நம்ம சொல்லிகிட்டே வரோம் இல்லையா, அதில் 5வது கிரகம் குரு, வியாழன். நம்ம தினந்தோறும் பார்க்கக்கூடியது, இரவில் பார்க்கணும் அப்படின்னா சந்திரனுக்கும் அடுத்தது சுக்கிரன் பார்ப்போம், பளிச்சன் இருக்கும். சுக்கிரனுக்கு அடுத்தது நமக்கு தெரியக்கூடிய கிரகம் வியாழன், அதாவது குரு. அதற்கு அடுத்தது தான் செவ்வாய் கிரகம். சிவப்பாக இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகமும் சில சமயங்களில் நம்ம பார்க்கலாம். சுக்கிரன் அடுத்தது வியாழன் தான் நமக்கு தெரியக்கூடிய கிரகங்கள். சப்த ரிஷின்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த சப்த ரிஷிகளில் ஒருவரான ஆங்கீரசர் அவருடைய மகன்தான் இந்த ப்ரஹஸ்பதி. சில பேர் ப்ரஹஸ்பதினா பிரம்மா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அந்த பிரம்மா இல்லை, அந்த பிரம்மா கிடையாது. இது ப்ரஹஸ்பதி, குரு, பிளானட்டரி பொசிஷனில் வியாழன் என்று அழைக்கக்கூடியவர். இந்த மிக மிக வலிமையான கிரகம் நம்ம பார்த்தோம்னா குரு பகவான் சொல்கிறதுனால மிக வலிமையான கிரகம். நமக்கு அதிகமான நன்மைகளை தரக்கூடிய கிரகமும் குரு பகவான் தான். ஏன்னா எப்படி நம்ம சனி அப்படின்னு உடனே மனசில் வேறு மாதிரி இருக்குது, வேறு மாதிரி தோன்றுறது, அந்த மாதிரி இல்லை, இருந்தாலும் வேறு மாதிரி தோன்றது. ஆனால் ஒரு நல்லது அப்படின்னு நினச்சோம்னா உடனே ஒரு மனுஷனுக்கு குருவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும், குருவனுடைய பார்வை அதிகமாக இருந்தாலும், குரு முக்கியமான இடத்துல 1, 2, 4, 5, 9, 10, 11 இப்படிப்பட்ட ஒரு இடங்களில் குரு இருந்தார்னா அவனுடைய வாழ்க்கையே மேலாக இருக்கும். அல்லது குருவனுடைய பார்வை, இந்த கோச்சாரத்தில் நாம் சொல்லுவோம் குருவனுடைய பார்வை அதிகமாக வேண்டும் அப்படின்னு. அந்த குருவனுடைய பார்வை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு குருவனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத ஈஸியாக சொல்லிடலாம். அது மட்டுமல்ல, இந்த குரு அப்படின்னா நமக்கு தான் தெய்வம்னு இல்லை, குருவை கொண்டாடப்படக்கூடியவர்கள் ரோமானியர்கள். அந்த ரோமானியர்களுடைய முக்கிய தெய்வமாக வணங்கப்படக்கூடியது குரு. பிளானட் வியாழன். இந்த வியாழன் கிட்டத்தட்ட சயின்டிஃபிக்காக பார்க்கணுன்னா 90%, அதாவது வெளியில் பார்க்கும்போது 76, உள்ளுக்குள்ளே 90% ஹைட்ரஜனும் 24%, 10% ஹீலியம். உள்ளுக்குள்ளே வெளியில் கண்டுபிடிக்கிற போது 90 and 10 and 76 and 24 ஹைட்ரஜனும் ஹீலியம் கொண்டதாக விளங்கக்கூடிய குரு பகவான். இது அதில் சுற்றி வரைச்சே பார்த்துப்போம். எப்படி
நம்முடைய இந்த நிலத்திற்கு, இந்த பூமிக்கு ஒரு கோள் இருக்கும், நிலவு. அந்த மாதிரி பெரிய நிலவுகள், 4 பெரிய நிலவுகளை கொண்டது குரு. அடுத்தது அது தவிர 95 அறியப்பட்ட நிலவுகள், அப்பப்போ வந்து போன நிலவுகளாக 95 நிலவுகளை கொண்டதாக விளங்குகிறது குரு என்னும் பிளானட். கிட்டத்தட்ட 318 பங்கு பூமியை விட பெருசு. இந்த பூமி எவ்வளோ பெருசு, இந்த மாதிரி 318 மடங்கு அதிகமாக விளங்கக்கூடியது, எடை கொண்டது குரு, அதாவது வியாழன். குரு வளையம் அப்படின்னு சொல்லச்சே ரிஷபம், சிம்மம், கும்பம், தனுர், இந்த 4மே குருவனுடைய வளையத்தில் வரக்கூடியது. இப்போ நம்ம அடுத்து வரக்கூடிய காணொலியில் பார்க்க போகிறோம். குருவினால், இந்த குரு பயிற்சியினால் யார் யாருக்கு நன்மை, யார் யாருக்கு கொஞ்சமான லாபம், நான் தீமைன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சமாக லாபம் குறையிறது அப்படின்னுட்டு. இதில் ரொம்ப அதிகமாக குரு வளையத்தில் இருக்கக்கூடியது, அந்த வளையத்திலே அதிகமாக நன்மையை பெறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா ரிஷபம், அடுத்தது சிம்மம், அடுத்தது கும்பம், அடுத்தது தனுர் ராசி. ஏன்னா தனுர் தான் குருவனுடைய ஆதிக்கம், குருவனுடைய வீடு தனுர். மீனமும் குருவனுடைய வீடு தான். ரிஷபம் தெரியும், 6வது வீடு, 6, 8 இருந்தாலுமே அதனுடைய வளையத்தில் வரக்கூடியது. கும்பம் 2வது வீடு, மகரம், கும்பம் 3வது வீடு, சிம்மம் வந்து 9வது வீடு தனுர். அடுத்தது 2, 11, 7, 9. இந்த 2, 11, 7ல் வரபோது இதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? 2 மேஷம், அதாவது இப்போ குரு இருக்கிறது, அதிலிருந்து அவர் எங்கே வந்தார்னா 2ற்கு வந்தார்னா, மேஷத்திற்கு 2ற்கு வந்தார் அப்படின்னா மிதுனத்திற்கு குரு வரும்போது, கடகம் 11ல் குரு இருக்கும்போது, கன்னி 9ல் இருக்கும்போது, விருச்சிகம் 7ல் இருக்கும்போது, மகரத்தில் இருக்கும்போது, இந்தந்த இடங்களில் இருக்கும்போது குருவினுடைய தாக்கம் நமக்கு நன்மையை அதிகமாக தருகிறது. இந்த நிகழ்ச்சி, அதாவது இந்த குரு பயிற்சி மே மாதம் 1ஆம் தேதி நிகழக்கூடிய குரு பயிற்சி. இது ஏன், எப்படி, எப்போது, இந்த 3 கேள்விகள் நமக்கு இருக்கு. இந்த குரு பயிற்சியை பற்றி குரு பகவானுடைய விளக்கத்தை பார்த்தோம். இந்த குரு பயிற்சியானது புதன்கிழமை நிகழ்கிறதுன்னு பார்த்தோம். அதாவது மே 1ஆம் தேதி. எல்லா பஞ்சாங்கங்களுமே இந்த குரு பயிற்சியை மிகவும் ஒரே நாளில் போட்டிருக்கு. சில பஞ்சாங்கங்கள் வேறுபடணும். சனி பயிற்சி பார்த்தோம்னா முன்ன பண்ண இருக்கும். ஆனால் இந்த குரு பயிற்சி, வரக்கூடிய குரு பயிற்சி ஒரே நாள் மே 1ஆம் தேதி 2024 தான் நிகழும். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதுவும் இது சந்திர திசையில் நிகழ்கிறது. மதியம் 2:30 மணிக்கு அந்த அஷ்டமி திதியில் புதன்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் சித்திரை மாதம் 2:30 மணிக்கு மத்தியானம் 14:30 hours அப்படின்னு சொல்ல முடியும். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த குரு பயிற்சியானது நிகழ்கிறது. இந்த குரு பயிற்சிக்கு நிகழ்கிறது மட்டுமல்ல, அந்த லக்னம் சிம்மமாக அமைந்திருக்கிறது. சிம்மம் அப்படின்னா, சிம்மம் வந்து டினோட்ஸ் சூரியனுடைய வீடு சிம்மம். அந்த சூரியனுடைய வீட்டிலே சந்திர திசையிலே இந்த குரு பயிற்சி நிகழ்கிறது. அதனால் வேறுபாடே கிடையாது. அடுத்த ஒரு வருடம் இந்த குரு இந்த இடத்தில் தான் இருக்கப் போகிறது. அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு வரக்கூடிய குருவானவர் அடுத்த ஒரு வருடம் ரிஷபத்தில் தான் இருக்கிறார். ரிஷபம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஞாபகத்து வருது, ரிஷபத்திற்கு கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்கக்கூடியது ரிஷபம். அஸ்வினி பரணி கிருத்திகை வந்து மேஷம். கிருத்திகையில் மிச்சம் இருக்கக்கூடிய 3 பாதங்கள், ரோகிணியினுடைய 4 பாதங்கள், மிருகசீரிஷத்தினுடைய 2 பாதங்கள் இருக்கக்கூடியது தான் இந்த ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். அந்த சுக்கிரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அந்த குரு பயிற்சி நடக்கும்போது சுக்கிரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அஸ்வினி, மகம், மூலம், கேது திசை
என்ன ஒரு காம்பினேஷன் பாருங்கள். இது அத்தனையுமே சேர்ந்ததாக இருக்கக்கூடியதாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. இந்த குரு பயிற்சியினால் என்ன நன்மை, நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சாதாரணமாக இந்த குரு பயிற்சி ஏன்னு கேட்டோம், எப்போ நடக்க போயிடுதுன்னு பார்த்தோம். ஏன் நடக்கிறது அப்படின்னா அது யூஷுவல் ரெகுலர் ஒவ்வொரு வருடத்திற்கு ஒரு மாதிரி குரு பயிற்சி அடைகிறார். அதனால் இந்த குரு பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வருஷா வருஷம் இது நிகழ்வு. இது மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு வரக்கூடிய குரு. இந்த ரிஷபம் சுக்கிரனுடைய வீடு. அந்த சுக்கிரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறார். கேது திசையில் கேதுவினுடைய காலில் சுக்கிரன் இருக்கார். அதனால் சுக்கிரனும் குரு, சுக்கிரன் தெரியும் உங்களுக்கு, அசுரர்களுடைய குரு. குரு ப்ரஹஸ்பதி தேவர்களுடைய குரு. அந்த தேவருடைய குரு அசுர குரு வீட்டுக்கு வரார் அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த வருடம் முழுவதுமே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இருந்தது போல எப்பயுமே ஓலட்டைலாக தான் இருக்கும். எல்லா சந்தர்ப்பங்களிலுமே ஏதாவது ஒன்று ப்ராப்பர் பாயிண்டே இருக்கும். எப்போ எது வெடிக்கும், எப்போ எது அமைதியாகும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இந்த ஒரு வருடம் எல்லா விதத்திற்குமே அப்படி தான் இருக்கும். நம்ம 2024 பார்த்தோம். 2024 மோராலஸ் அப்படி தான் இருந்தது. ஏன்னா முதல் 3 மாதங்கள் கழித்து அடுத்து வரக்கூடிய 7 மாதங்கள் 8 மாதங்கள் இப்படித்தான் இருக்கும். அதுலேயும் இது 12இல் சூரியனும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார்கள். ஏன்னா சித்திரை மாதம் பிறக்கிறதுனால சூரியன் சுக்கிரன் 12, 11 செவ்வாயோடு ராகு செவ்வாய் புதன். அங்கே புதன் நீச்சன். 11 குருவனுடைய வீடு. குருவனுடைய வீட்டிலே செவ்வாயும் ராகுவும் புதனும் இருக்கிறார்கள். ஏன்னா ஆரம்பமே மிக ஜோராக இருக்க போகுது. ஏன்னா செவ்வாயோட ராகு சேர்ந்திருக்கிறார். புதன் வீக் நீச்சமாக இருக்கக்கூடியது. கேதுவனுடைய பார்வை இருக்குது. அது சனியினுடைய 2ஆம் வீடு. ஏன்னா சனி வந்து 10ல் இருக்கார். தனக்கு 2வது இடம், அதாவது மீனம். சனி இப்போ இருக்கிறது கும்பத்தில் இருக்கார். சந்திரன் வந்து மகரத்தில் இருக்கார். இந்த குரு பயிற்சியும் போது இருக்கக்கூடிய நிகழ்வுகள், கிரக பொசிஷன்ஸ் இதுதான். இந்த பொசிஷன்ஸ்னால அடுத்த ஒரு வருடம் குரு இருக்கக்கூடிய ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தருணங்களும் எல்லாருக்குமே ஒரு மாதிரி தான் இருக்கும். அதில் ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கச்சு 3 நட்சத்திரங்கள், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். ஒவ்வொரு ராசியை பார்க்கச்சு நட்சத்திரத்தில் பார்க்கலாம். இருந்தாலும் இந்த 3 பேரில் யார் யாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கிருத்திகை மிருகசீரிஷம் அது வந்து செவ்வாயினுடைய காலு. கிருத்திகை சூரியனுடைய காலு. ரோகிணி அஸ்வினி மகம், ரோகிணி சந்திரனுடைய கால். என்ன சந்திரனுடைய வீடு. அதனால் ரோகிணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு ஏற்றமாக இருக்கக்கூடும். மிருகசீரிஷம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். கிருத்திகைக்கு 50-50 இருக்கும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடியதாக இந்த குரு பயிற்சி நமக்கு அமைந்திருக்கிறது. இதனுடைய டீட்டெயில்ஸை வரக்கூடிய காணொளிகளில் ஒவ்வொரு ராசி பலனில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொளி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.